விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் பற்றி சமூக வலைதளங்களில் பரபரப்பு விவாதங்கள் நடந்து வருகின்றன. ரியாலிட்டி ஷோ என்ற பெயரில் இதற்கு முன்பும் அத்தொலைக்காட்சி இப்படி விவாதங்களை உருவாக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. சூப்பர் சிங்கர் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் அதற்கு உதாரணம். விஜய் டிவியில் ஒளிபரப்பான ரியாலிட்டி ஷோக்கள் பெரும்பாலும் ஹிட் அடித்துள்ளன. அழுகை, மகிழ்ச்சி, கோபம் என நவரசங்களையும் பங்கேற்பாளர்கள் வழங்கி வாசகர்களை கட்டிப்போடுவது வழக்கம். அந்த வரிசையில்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் விஜய் டிவி கையில் எடுத்துள்ளது. இது பெயருக்கான ரியாலிட்டி ஷோ அல்ல, நிஜமாகவே ரியலாக நடக்கும் காட்சிகளை தான் ஷோவாக காட்டுகிறோம் என்பதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தாரக மந்திரம். இதற்கு முன்பு பல்வேறு மொழி சேனல்களும் அப்படித்தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்பின. ஒரு நாள் முழுக்க பிக் பாஸ் வீட்டில் நடைபெறும் நிகழ்வுகளின் சுவாரஸ்யங்களை மட்டும் எடிட் செய்து இரவு 9 மணிக்கு மேல் விஜய் டிவி ஒளிபரப்புவதாக அறிவிக்கிறது. அந்த வீட்டில் நிலையாக 30 கேமராக்கள் பொருத்தப்பட்டு மைக்குகள் வைக்கப்பட்டுள்ளன எனவும் கூறப்படுகிறது. ஆனால் வீட்டுக்குள் நடப்பதெல்லாம் இயல்பாக இருப்பதாக தெரியவில்லை என்கிறார்கள் பிக் பாஸை கடந்த சில தினங்களாக பார்க்கும் வாசகர்கள். உதாரணத்திற்கு, குண்டு ஆர்த்தி கதவை திறக்க முடியாமல் திறந்தபோது அறைக்குள் இருந்து ஒரு கை நீண்டு அவர் கதவை திறக்க உதவியது. இவ்வாறு செய்தது பிக் பாஸ் செட் உதவியாளர்தான் என்று குற்றச்சாட்டு ஒன்று சமூக வலைதளத்தில் சுற்றி வருகிறது. பங்கேற்பாளர்கள் 15 பேருக்கு மட்டுமே செட்டுக்குள் அனுமதி என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல கேமராக்கள் அனைத்தும் நிலையானவை என கூறப்பட்ட நிலையில் சில காட்சிகளின் போது கேமரா நகர்வதை வாசகர்களால் கவனிக்க முடிந்ததாக தெரிவிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. வீட்டில் தினமும் சென்டிமெண்ட், கோப வாக்குவாதங்கள் நடப்பது இயல்புக்கு மாறாக உள்ளது. அதிலும் ஜூலியானா தான் ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் இருந்து வந்தவர் என்பதால் அவரை சுற்றிய காட்சிகள் காட்டப்படுகிறது. அவரும் சென்டிமெண்டாக பேசுகிறார், ஜல்லிக்கட்டு பற்றி உரையாடுகிறார், அழுகிறார், எது தேவையோ அது எல்லாவற்றையும் செய்கிறார். மேற்கண்ட காட்சிகளை எல்லாம் வைத்து பார்த்தால் இது ரியாலிட்டி ஷோ இல்லை, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நடக்கும் நாடகம்தான் என்பது வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.